மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் பணிகள் என்ன, கடமைகள் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இவருடைய கடமைகள் என்ன, இவர் எவ்வாறு தேர்ந்தெடுப்பிக்கிறான்ற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் ஒருவர் தான் துணைத் தலைவராக ஆக முடியும். அதாவது ஒட்டுமொத்த வார்டு உறுப்பினர்களுள் யாராவது ஒருவரை பெரும்பான்மையான வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் துணைத் தலைவராக ஆகிறார். இவருடைய பணிகள் என்ன, கடமைகள் என்ன, உரிமைகள் என்னன்னு பார்த்தா, ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினருடைய உரிமை கடமைகள் எல்லாமே இவருக்கு சாரும். அதாவது அவரோட கடமை என்னன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத பட்சத்தில் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வகிக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர் பதவி காலியாகிற பட்சத்தில், அதாவது பணி நீக்கம் காரணமாகவோ அல்லது இறப்பின் காரணமாகவோ ஊராட்சி மன்ற தலைவரின் பணி காலியாகிற பட்சத்தில் அந்த பதவியை வகிக்கலாம் தற்காலிகமாக. அந்த பதவி காலியாகிறது குறித்து மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மேலும் கிராம சபை மற்றும் மாதாந்திர கூட்டத்தில் தலைவர் வராத பட்சத்தில் இவர் தலைமை வைத்து நடத்தணும். அந்த மாதாந்திர கூட்டம், கிராம சபை கூட்டத்தை நடத்தணும். மேலும் இவரை எடுத்து பதவிக்காலம் 5 ஆண்டு தான். இவரை பதவி நீக்கம் செய்ய என்ன வழின்னா, வார்டு உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவரை பதவி நீக்கம் செய்யலாம். அதை பற்றி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 சொல்லுது.